இது வரைக்கும் வந்து டிவிகே சார்பாக எந்த ஒரு வேட்பாளரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ வந்து போட்டியிடும். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் வந்து ஈர்க்கப்படுறார். ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான எலெக்ஷன். ஏன் காஸ்ட்லியான எலெக்ஷன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பணம் இங்கே தான் செலவு செய்யப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிமமே வந்து ஒரு 10,000 கோடிக்கு மேலே தான் செலவு பண்ணணும். சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா, வெற்றி பெறுவார், ஆட்சி அமைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் திமுகவையோ அதிமுகவையோ நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்க செலவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அதே போல் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. இப்போ என் ஃபோன் நம்பர் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். என் ஃபோன் நம்பர் கிடச்சின்னு சொல்லிட்டு என் நம்பருக்கு வந்து 1 லட்ச ரூபா காசு போட்டு விட்றாங்க என் கூகுள் பே. அது முடியும் தானே எல்லாராலையும். அதுக்காக வந்து நான் அவங்கள போய் மிரட்டினேன், பிளாக்மெயில் பண்ணேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும். இப்போ சாட்டி துரைமுருகன் வந்து ஒரு கட்சியில் நாம் தமிழில் இருக்கார். மாரிதாஸ் வந்து பாஜக RSS அந்த சித்தாந்தத்தை வந்து கொண்டவர். அதே போல் ஃபெலிக்ஸ் இருக்காரு. ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போல் திமுகவையும் இஷ்யூ பேஸில் வந்து எதிர்க்கிறாரு. அவரோட டோன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவரோட டோன் வந்து ரொம்ப ஹார்டாக டைரக்டாக அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் இவரை புரிய வைக்கும். தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்களுக்கு ஏன் அதிக அளவில் வந்து முன்னை காட்டிலும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா இலவச லேப்டாப் குறிப்பாக வந்து 90s கிட்ஸ் ஆகட்டும், 2001க்கு முன்னாடி இருக்கிற பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் படித்து வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணம் அதுதான். ஸோ அதை வந்து திமுக அரசாங்கம் வந்த உடனே நிறுத்துறாங்க. இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் வந்து விஜய் பின்னாடி அதிக அளவில் போகிறாங்க. ஸோ அதை நம்ம தடுக்கணும், அதுவும் ஒரு வழி. ஸோ இப்போ நம்ம லேப்டாப் கொடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். டிவிகேவோட பிரச்சார கூட்டத்தில் விஜய் மறுபடியும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. 2026 தேர்தலில் டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை, விஜயோட அந்த நெரேட்டிவ் வந்து அவர் செட் செய்ய விரும்புறாரு. ஆனால் களத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் இருக்குன்னா இருக்கு, டிவிகே ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இது வரைக்கும் வந்து டிவிகே சார்பாக எந்த ஒரு வேட்பாளரும் வந்து நாடாளுமன்ற தேர்தலையோ அல்லது சட்டமன்ற தேர்தலையோ வந்து போட்டியிடும். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் வந்து ஈர்க்க பார்க்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அப்படியே அது வந்து களத்தில் எடுபடுமா, தேர்தல் நேரத்தில் எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா லைக் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ பாஜக வெடி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லையோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கும் வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஈஸியாக ஆட்சி பிடிச்சிடுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அங்கே வந்து லைக் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு தலைவர் மோடி வந்து பேசுனாருன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்க. லைக் அந்த பாலிடிக்ஸ் வந்து அங்கே எடுபடும். தமிழ்நாட்டில் வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு வந்து தெருவு வந்து பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த பூத் ஏஜென்ட் இருக்காருன்னா அந்த பூத் ஏஜென்ட்டோட சொந்தக்காரன் ஒரு ஒரு 10-20 குடும்பம் இருக்கும் அவர் கீழே. அந்த 20 அவங்க சொந்த பங்காளிங்க இருப்பாங்க. எல்லா வீட்லையும் போயிட்டு அந்த ஓட்டை வந்து அவர் தான் கரெக்ட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து அந்த ஓட்டை வந்து அப்படியே வந்து இந்த அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகங்களும் வந்து பூத் ஏஜென்ட் வந்து இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தால் வந்து பணம் செலவு பண்ண முடியுமா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான எலெக்ஷன். ஏன் காஸ்ட்லியான எலெக்ஷன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பணம் இங்கே தான் செலவு செய்யப்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிமமே வந்து ஒரு 10,000 கோடிக்கு மேலே தான் செலவு பண்ணப்படும். 10,000 கோடிக்கு மேலே ஒரு எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து வாரி இறைப்பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, 10,000 கோடின்றது. ஸோ அதுக்கு மேலே கூட வந்து செலவு பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பணம் வந்து ஒரு பக்கம் வந்து செலவு பண்றாங்க. தமிழக வெற்றி கழகம் எப்படி செலவு பண்ணும்? அவர்களுடைய வேட்பாளர்கள் எப்படி செலவு பண்ணுவாங்க? நீங்க என்னதான் வந்து மாற்றம் அப்படின்னு பேசுறாலும் அந்த மாற்றமே வந்து நம்ம செலவு பண்ணாதான் மக்கள் மத்தியில போயிட்டு நம்ம காட்ட முடியும். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு வேட்பாளர் இருக்காரு. அந்த வேட்பாளர் வந்து தெருவா பிரச்சாரம் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் சொல்றதுபடி கிட்டத்தட்ட ஒரு நீங்க 35-40 லட்சம் கிட்ட செலவு பண்ணும். அப்படி செலவு பண்ணும்போது ஒரு சாதாரண வேட்பாளருக்கு அவ்வளவு பணம் எப்படி வரும்? யார் கொடுப்பாங்க? ஸோ இத்தனை கேள்விகள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக வெற்றி கழகம் வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எல்லா மக்களும் வந்து விஜய் பின்னாடி திரண்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு அவருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியும் வந்து தாக்கத்தையும் ஏற்படுத்துவார். சீட்டா கன்வெர்ட் ஆகுமா,
வெற்றி பெறுவாரா, ஆட்சி அமைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா நீங்க திமுகவையோ அதிமுகவையோ நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்க செலவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அதே போல மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கு. ஸோ இந்த சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. விஜய் என்ற ஒரு ஃபேஸுக்காக ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து எனக்கு திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு வழியில வந்து எனக்கு உதவி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இலவச லேப்டாப் வந்து அதிமுக குடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து அதிமுக குடுத்துருக்காங்க. இலவச கிரைண்டர், டிவி எல்லாமே அதிமுக குடுத்துருக்காங்க. திமுகவும் வந்து எங்களுக்கு டிவி குடுத்தாங்க. ல் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிமுக எனக்கு பண்ணியிருக்கு. திமுகவும் அந்த மாரி இந்த ஆட்சியில வந்து நெறைய விஷயங்கள் பண்றதுன்னு வச்சுக்கங்களேன். தமிழக வெற்றிக்கு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி வருது. நான் அதால வந்து டைரக்ட்டா பயன் அடையல. ஆனா எதிர்காலத்துல பயன் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம. ஸோ ஏற்கனவே வந்து எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? ஹெல்ப் பண்ணவருக்கு தான் அந்த நன்றி விசுவாசம் இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல. அது தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வொர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரியலா களத்துல டிவிகேக்கும் யாருக்கு தான் இங்க போட்டி? சரி டிவிகே லைக் டிவிகே ஒரு பக்கம் நாம் தமிழர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கிட்ட 8% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது கிராஜுவலா வளர்ந்த கட்சி. 2016ல இருந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த கட்சி. இந்த தேர்தல்ல வந்து விஜய் அவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம விஜய வந்து யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அப்படி கம்பேர் பண்ணா சீமான் அவர்கள் கூட கம்பேர் பண்ணலாம். ஏன் சீமான் அவர்கள் கூட கம்பேர் பண்ணணும்னா, அவர் வந்து தனிச்சு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜயும் தனிச்சு தான் நிக்கிறார். இப்ப சீமான் அவர்கள் யார் கூடயும் கூட்டணியே வைக்கல இது வரைக்கும். 2016ல இருந்து நிறைய ஒரு 10 தேர்தல் கிட்ட பார்த்துட்டாரு. நிறைய இடைத்தேர்தல்ல பார்த்துட்டாரு. அவர் யார் கூடயும் கூட்டணியே வைக்கல. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நீ யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு இருக்கிறார். ஸோ நம்ம விஜய் கூட அவரை கம்பேர் பண்ணலாம். ஆனா சீமான் அவர்களை விட விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப அதிகம். அந்த கூட்டத்தை கூடும்போதே நம்மளுக்கு தெரியுது. மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து விஜய் அவர்கள் பெற போறாரு. சீமானை விட அதிகமா பெற போறாருன்னு தெரியுது. ஆனா அதிமுகவோட திமுகவோட அதிகமா பெறுவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட அதுக்கான டேட்டா இல்ல. விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ போட்டியிடவும் இல்லை. அப்போ நம்ம யார் கூட போட்டியதுன்னா லைக் ஒரு நானே மாற்று நாம் தமிழே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்னார். அதே முழுக்கது தான் விஜய் அவர்களும் எடுத்துட்டு வர்றாரு. நான் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் தான் சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அதிமுக பத்தி பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது சீமான் என்ன பேசினாரோ அதுதான் விஜய் அவர்களும் பேசுறாரு. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்னு. சில நாட்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவர் சார்பாக சொல்லப்படுற காரணம் என்னன்னா, அரசு வந்து எங்களை பழிவாங்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றா, ஒருத்தர் வந்து மிரட்டி இருக்காரு, அதனாலதான் இந்த கைது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரை கைது செய்யப்பட்டதே வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக இதோட எனக்கு தெரிஞ்ச 5வது வருஷம் இந்த 5 வருஷத்துல அவர் 4 முறை வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்பனா வந்து திமுகவுக்கு அவர் மேல எவ்வளவு கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, சில காவல்துறை அதிகாரிகள் தான் வந்து அவரோட கைதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எப்படி பார்க்கறேன்னா, காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து காரணமா இருந்தாலும் அதை தாண்டி வந்து அரசியல் தலைவர்கள், அதாவது ஒரு கட்சியோட தலைவர், முதலமைச்சர், அமைச்சர், இதே போல துணை முதல்வர் சொல்லாம வந்து இது திமுக பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாளாக எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்து அரசு செய்யப்பட்டார். அதன் பிறகு இப்ப அரசு செய்யப்படுகிறார். அப்ப இந்த 6 மாசமா வந்து அவர் வெளியே தான் இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க அரசியல் தலைவர்கள் தான் இப்ப வந்து கைது பண்ணாதீங்க, தேர்தல் நேரத்துல கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கலாம். சோ அதனாலதான் இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மீது எத்தனை கேஸ் வந்து பதிவுபட்டிருக்கு? இல்ல அவர் மேல எத்தனை கேஸுகள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீதிமன்றத்துல வந்து போலீசார் வந்து ஒரு 13, 14 வழக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 30 வழக்குகள் கிட்ட இருக்கு. அவரே வந்து நிறைய நேர்காணல்ல வந்து 30 வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 30 வழக்குகள்லாம் வந்து நீங்க ஒரு வழக்குல வந்து ஜாமீன் வாங்குறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும், ஃபைல் பண்ணி அது லிஸ்ட் ஆகி உங்க வந்து வழக்கு வந்து அந்த வழக்கை வந்து நீதிபதி எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அதுல தீர்ப்பு கொடுத்து அது வந்து பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கே வந்து டைம் ஆகும். இப்போ ஒரு வழக்குக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வழக்கு கிட்ட அவர் மேல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அவரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்கன்னா 2 வழக்குல வந்து கைது பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஒன்னு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து மிரட்டினதா சொல்றாங்க. ஒரு அவங்க ஆங்கர் சோக்கு மீடியால ஆங்கரா வேலை செய்யறாருல நிதிஷ், அந்த நிதிஷ் வந்து அவருக்கு யாரோ பணம் அனுப்பிச்சிருக்காங்க.
அதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்து. அதே போல இன்னொரு வழக்கு ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, யாரோ வந்து ஒரு போலீஸ்ல வந்து மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வீடியோ வந்து எடுக்க சொன்னதாகவும், அவர் எடுக்க மாட்டேன். அதே போல நீங்க பணம் கொடுக்கணும் அவர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் வழக்கா தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் யாரையும் வந்து பர்சனலா மீட் பண்ண மாட்டார். இதோட ஃபோன்லயே வந்து பேசி முடிச்சுப்பாரு. ஏன் வந்து அந்த மாரி வந்து ப்ரொடியூசர் தரப்புலயும், காவல்துறை தரப்புலயும் சொல்றாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த வழக்கு வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுறாரு அப்படின்னு சொன்னீங்களா? எதனால சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுறாரு? ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் ஏன்னா பத்திரிகைகளை தொடர்ந்து ஒரு சில பேர்லாம் திமுக எதிராக நிறைய பேர் பேசிட்டு தான் வராங்க. யார் யார் இவர் மட்டும் யார் யார் பேசுறாங்க திமுக எதிரா? ரெட் பிக்ஸ் ரெட் பிக்ஸ் திமுக எதிராக பேச மாட்டாங்களா? சாட்டை துருமுருகன் சாட்டி திருமுருகன் வந்து திமுக மட்டும் பேச மாட்டார். சரி, அவங்க பேசுறாங்க, அவங்களோட ரீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சாட்டி திருமுருகன் நீங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாட்டி முருகன் வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க? 1,00,000 பேர், 2,00,000 பேர், இந்த அளவுக்கு தான் பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து அவர் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு சாட்டை துரைமுருகன். அதே போல கட்சி செயல்பாடு கட்சிக்காக தான் போய் பார்த்தாரு. கட்சிக்காக தான் போய் பார்த்தாரு. சங்கர் போய் ஏன் பார்த்தா? அவர் கட்சிக்கார். நாளைக்கு கூட அவர் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கலாம், நாம் தமிழர். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு யூடியூபர், பத்திரிகையாளர், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், அவருக்குமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப சாட்டை துரைமுருகன் போயிட்டு வந்து பாக்குறாரு, அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கலா வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நீங்க வந்து என்னை பத்தி பேசாதீங்க, நாங்க வந்து உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம், உங்களை வழக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல கூட ஏதாவது பேசிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த சைட்ல. ஸோ இந்த ரெட் பிக்ஸ் பாத்தீங்கன்னா, ரெட் பிக்ஸ்ல வந்து திமுகவுக்கு எதிராக பேச மாட்டாங்க. இஷ்யூ பேஸ்டு லைக் ப்ராப்ளத்தை கையில் எடுப்பாங்க. அவங்க வந்து உதயநிதிக்கு எதிராகவோ இல்ல திமுகவுக்கு எதிராகவோ, அதே போல அமைச்சர்களுக்கு எதிராகவோ தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் வச்சுக்க மாட்டாங்க. இவரும் சங்கரும் தனிப்பட்ட முறையில் தாக்க எடுக்க மாட்டாரு. ஸோ இவர் வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்றது வந்து வேற மாதிரியா இருக்கும். அவங்க மேல வந்து வைக்கிற விமர்சனம் வந்து வேற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி யாரும் வந்து ரொம்ப போல்டா, வெளிப்படையா, ரொம்ப டிரான்ஸ்பரன்சியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வேற யாராலையும் வைக்க முடியாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ரீச்சுக்கும் சவுக்கு சங்கர் கிடைக்கிற ரீச்சும் வந்து ஒன்றல்ல. இவர் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து இது பண்றாரு, பிரேக் பண்றாரு. அந்த மாதிரி வேற யாராவது சாட்டை துறைமுருகன் அந்த மாதிரி பிரேக் பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு இஷ்யூல பண்ணிருக்க மாட்டாரு. அவர் பேசுவாரு, யூடியூப்ல வந்து பேசிட்டு போவார், அவ்வளவுதான். ஆனா மத்தபடி ஒரு சங்கர் வந்து லைக் ஏதாவது ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸை பத்தி வந்து டீட்டெயிலா பேசுவாரு, டாக்குமெண்ட் வச்சு பேசுவார். அதே போல புதிதாக பல்வேறு நியூஸையும் சரி, அதே போல ஸ்கேமையும் வந்து அவர் வந்து உடைப்பார். ஸோ இதனால தான் வந்து திமுகவுக்கு அவர் மேல வந்து மிகப்பெரிய கோபம். என்னன்னா என்னன்னா எங்ககிட்ட வந்து பணம் வாங்க மாட்டேன், எங்களுக்கு எதிராக பேசுற, நாங்க சொல்றதை கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவில் உள்ள தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கோபம். ஸோ அதனால்தான் வந்து மற்ற யூடியூபர்ஸும் பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க. ஆனா சவுக்கு சங்கர் பேச மட்டும் ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் வந்து ரீச் ஆகுதுன்னா, ஸோ அதுல வந்து நிறைய உண்மைத்தன்மை இருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பொய் சொல்லல. அதே போல டாக்குமெண்டோட அங்க அட்டாக் பண்றாரு திமுகவை அப்படின்ற கோபம் தான் திமுகவுக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து சாட்டை துரைமுருகன் ஏன் அரெஸ்ட் பண்ணல ஒரு கேள்வி வருது. அவரும் திமுகவை அட்டாக் பண்றாரு, மாரிதாசும் பண்றாரு. ஸோ அவர்கள்லாம் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள். இப்ப சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு கட்சியில் நாம் தமிழ்ல இருக்காரு. மாரிதாஸ் வந்து பாஜக, RSS அந்த சித்தாந்தத்தை வந்து கொண்டவர். அதே போல ஃபெலிக்ஸ் இருக்காரு. ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்றாரு. அதே போல திமுகவையும் இஷ்யூ பேஸ்ல வந்து எதிர்க்கிறாரு. அவரோட டோன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இவரோட டோன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், டைரக்டா அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் இவரை குறி வைக்கிறாங்க. சில மீடியாவை பயன்படுத்தி சில கட்ட பஞ்சாயத்து சில ஒரு சில நபர்கள் மீது தப்பான தகவல் கொடுத்து அவங்க காசு பறிக்கிறார் அப்படின்னு ஒரு அலிகேஷன் அவர் மேல சொல்லப்படுது. இல்ல நீங்க பாத்தீங்களா? நீங்க பார்க்கல, நானுமே பார்க்கல. இப்ப நான் தான் உங்க மேல வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் போடலாம், காவல்துறை உங்க மேல ஒரு கேஸ் போடலாம் அப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஹரி வந்து காசு கேட்கறாரு லியோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வேற யாருனோ போன்ல இருந்து உங்க போனுக்கு காசு அனுப்பிச்சிட்டு நீங்க மிரட்டி என்கிட்ட காசு கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். அது யார் மேல வேணா பண்ணலாம்ல, பண்ணாம பண்ணக்கூடாதா? பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சங்கர் மேலேயும் பண்ணுச்சு. யாரோ வந்து அந்த பையன் நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு காசு போடுறாங்க, அவன் நிதிஷ் வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டாங்க காசு. இல்லை சங்கர் வந்து அந்த ஆள்கிட்ட வந்து அந்த அக்கௌண்ட்டு காசு போடுங்க நம்ம பையன் தான் சொல்லிட்டு சொன்னாரா? இல்லை அது யாராவது பார்த்தாங்களா? இல்லை 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ என் ஃபோன் நம்பர் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, என் ஃபோன் நம்பர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு என் நம்பருக்கு வந்து 1 லட்ச ரூபா காசு போட்டு விடுறாங்க என் கூகுள் பே.
அது முடியும் தானே எல்லாராலையும். அதுக்காக வந்து நான் அவங்கள போய் மிரட்டினேன், பிளாக்மெயில் பண்ணேன், கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? ஸோ அதெல்லாம் வந்து ஏற்கக்கூடியது இல்ல. ஸோ காவல்துறை வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஒருத்தவங்கள வந்து வீழ்த்தணும். அதாவது ஒரு அரசு இருக்குன்னா, அந்த அரசு நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தவங்கள வந்து உருவாக்கி விடலாம், ஒருத்தவங்கள வந்து அழிக்கலாம், ஒருத்தவங்கள வந்து கைது செய்யலாம், ஒருத்தவங்க மேல வழக்கு போடலாம். அதுதான் சங்கருக்கும் நடந்திருக்கு. இது கைது பண்ணும்போது சொல்லப்படுது என்னன்னா, ஒட்டுமொத்த டீமே தான் கைது பண்ண போறாங்க. அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோல வந்து 2 பேருமே சொல்றாங்க. மாலதி சொன்ன ஒரு விஷயம் என்ன அதுலன்னா, 4 மாசம் வெளியே வர முடியாத அளவுக்கு கைது பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யாரு? தகவலை சொல்லியிருந்தாங்க மாலதி. அதுதான் நான் சொல்றேன்ல. அவர் மேல ஒரு 30 கேஸ் இருக்கிறதா சொல்றாங்க. 30 கேஸ்னா சரி. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. எலெக்ஷன் பக்கத்துல வருது. இவரை வந்து வெளியில வச்சிருந்தா மிக அதிக அளவில் வந்து திமுகவை விமர்சிப்பாரு. சோ உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. சோ அதனால வந்து இவர் கொஞ்சம் தேர்தல் முடிவு வரைக்கும் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புல நினைச்சிருக்கலாம். அதனால உள்ள வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கடந்த முறை கைது பண்ணும் போதே அவரு கோர்ட்டுக்கும் கொண்டு வரும்போதெல்லாம் மீடியா பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயம்னா, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த இதுக்குள்ளே என்ன கை கொலை பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேமரா முன்னாடி சொல்லியிருந்தாரு. இந்த அச்சுறுத்தல் தொடர வாய்ப்பு இருக்கா? இல்ல அவங்க என்ன அப்படின்னா, நீதிமன்ற காவல்ல இருக்காரு. 2 முறை காவலர்கள் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் 2 முறை வந்து 2 நாட்கள் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்து அட்வொகேட் அவரை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏன்னா கடந்த முறை தேனியில் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் அடிச்சிட்டாங்க. கையெல்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உத்தரவு வந்து நீதிமன்றம் வந்து போட்டிருக்கு. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அவரோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய முறை வந்து சொல்லிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில இந்த முறை வந்து அவருக்கு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து தரப்படலாம். இல்ல நீதிமன்ற தரப்புல இருந்தும் அவருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும்? இல்ல இவங்க வந்து நீதிமன்றத்துல போய் முறையிடலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும். சாப்பாட்டுல இருந்து அதே போல லைக் தங்குற இடமா இருந்தாலும் அதே போல முடிஞ்ச வரைக்கும் வந்து பெயில்ல அவர் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் நான் நினைக்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சி தொடங்கி வைக்கப்பட்ட மடிக்கணினி திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முற்றிலும் முடக்கி வைக்கப்பட்டது. இப்போ திடீர்னு ஆட்சி முடிகிற இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கிற நிலையில கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் மடிக்கணினி திட்டம் ஒரு 10 லட்சம் பேருக்கு கொடுக்க போவதாக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். இப்போ இன்னும் 2-3 நாள்ல அது கொடுக்க போறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த மடிக்கணினி திட்டம் சொல்லி எழுந்தவர்கள் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை. எந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வைனா, உங்களுக்கு ஓஎம்ஆர் தெரியும். ஓஎம்ஆர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த காலகட்டத்துல வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து பெரியதாக வரல. ஓரளவு கம்பெனி தான் இருந்துச்சுன்னா ஒரு 40-50% தான் கம்பெனி இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, ஸோ இப்ப படிக்கிற பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம லேப்டாப் கொடுத்தா அது வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். ஒருவேளை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி எதுவும் தெரியல, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அங்க இருக்க வந்து எக்ஸலா இருக்கட்டும், இது எம்எஸ் ஆஃபீஸா இருக்கட்டும், அதே போல டேலி இருக்கு, அப்புறம் வந்து கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியாம போயிடும் எங்களுக்கு. சரி இது நம்ம இப்பவே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனோட பலன் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துச்சு. தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்களுக்கு ஏன் அதிக அளவில் வந்து முன்னை காட்டிலும் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த அம்மா இலவச லேப்டாப் தான். குறிப்பா வந்து 90s கிட்ஸ் ஆகட்டும், 2001க்கு முன்னாடி இருக்கிற பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் படித்து வெளிமாநிலங்களுக்கு போறதுக்கான முக்கிய காரணம் அதுதான். ஸோ அதை வந்து திமுக அரசாங்கம் வந்த உடனே நிறுத்துறாங்க. அம்மா ஓட்டுல வந்து அவங்க நிறுத்த ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடியல. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு வந்து இந்த லேப்டாப்பை சுத்தமா நிறுத்திட்டாங்க. இந்த லேப்டாப் என்ற அற்புத திட்டத்தை பார்த்துட்டு வெளி மாநிலங்கள் ஊபி கவர்மெண்ட், உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வரைக்குமே வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம். இப்ப ஆனா திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஓட்டு அரசியலுக்காக, ஏன்னா இளைஞர்கள் குறிப்பாக 18 வயதுக்கு மேல இருக்கவங்க யாருமே அவங்களுக்கு ஓட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள நாம வந்து எப்படி வந்து கவருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்கலாம். கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவை யாரோ கொடுக்குறாங்க. அது எப்படின்னா 3rd இயர் முடிச்சுட்டு வெளில வராங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல 4th இயர் முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள். ஓகேங்களா? மத்தவங்க எல்லாம் கல்லூரியிலே படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகி இப்பதான் வந்து ஓட்டு போட போவாங்க.
ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் வந்து நம்மளுக்கு சார்பா ஓட்டு போடுவான். திமுகவுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் என்னன்னா, இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் வந்து விஜய் பின்னாடி அதிக அளவில் போறாங்க. ஸோ அத நம்ம தடுக்கணும். அதுவும் ஒரு வழி. ஸோ இப்ப நம்ம லேப்டாப் குடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அவன் லேப்டாப் வாங்கிட்டும் விஜய்க்கு ஓட்டு போடுவான். அவன் லேப்டாப் வாங்கிட்டும் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவான். அவன் லேப்டாப் வாங்கிட்டும் என்டிகேக்கு ஓட்டு போடுவான். ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. எது வந்து அரசியலுக்காக செய்யப்படுகிறது. எது வந்து ஒரு வளர்ச்சிக்காக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியுது. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா, சரி ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று இலவச லேப்டாப் குடுத்தாங்க. அதனால தான் ஸ்கூல் பசங்களும் குடுத்தாங்க. காலேஜ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாத்தையுமே லைக் அந்த பேட்சை கால் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி திமுக அரசாங்கம் பண்ணல. யாரெல்லாம் வந்து படிச்சு படிச்சு முடிச்சுட்டு வெளில போறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வாக்கரசியல் தான். உண்மையாகவே இது அவங்களுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு பலன் கொடுக்காது. இப்ப 100 பேரை வந்து வாங்குறேன்னா, உங்களுக்கு 50 பேர் ஓட்டு போட்டா அது பலன் கொடுக்கும். 5 பேர் ஓட்டு போட்டா அது பலன் கொடுக்காது. அந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கே வந்து வேஸ்ட். ஸோ அது அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இந்த இலவச மடிக்கணினி திட்டம் என்பது திமுக வந்து போட்டு லைக் தொடக்கத்துல இருந்தே கொடுத்தது தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். திமுகவும் அதிமுக மாதிரியே வந்து மக்களின் வளர்ச்சிக்காக, மாணவர்களின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, அதே போல அவர்களின் வாழ்வியல் வந்து முன்னேறதுக்காக வந்து இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எலெக்ஷன் அடுத்த வருஷம் வச்சுக்கிட்டு இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் இப்பவே இதை பண்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல். அதை வந்து அந்த மடிக்கணினி வாங்கும் மாணவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு வைக்க இருக்கிறது.